ஒரு வாக்குச்சீட்டு தோட்டாவை விட வலிமையானது. மறுபடியும் சொல்கிறேன், ஒரு வாக்குச்சீட்டு தோட்டாவை விட வலிமையானதுன்னு சொல்லிட்டு ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லியிருக்காரு. அது ஏன்னு இப்போ பார்த்துருவோம். 2009 காலகட்டத்தில் ஸ்ரீலங்காவில் நடந்த சிவில் வார் எதிர்த்து கனடா வாழ் தமிழர்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இதே சட்டமன்ற வாசலுக்கு முன்னாடி நின்று போராட்டம் பண்ணுறாங்க. அந்த போராட்டத்தில் தானும் ஒருவனாக கலந்துக்கிட்ட ஒரு 19 வயது இளைஞன் இன்னைக்கு இங்கே கனடாவில் இதே சட்டமன்றத்தில் வள்ளுவ பெரும்பாட்டனோட தமிழ் மறையான திருக்குறளை வச்சு பதவியேற்பு உறுதிமொழி எடுத்து அமைச்சராக இருக்காரு. தமிழீழத்தில் பிறந்து வெறும் 14 வயசுல கனடாக்கு வந்து காஃபி ஷாப்ஸ், பெட்ரோல் பங்க், டிஷ் வாஷிங் சொல்லிட்டு பார்ட் டைம் பார்த்து எந்த ஒரு அரசியல் பின்புலமும் இல்லாம பல கஷ்டங்களை தாண்டி இன்னைக்கு இந்த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் ஒரு தமிழனோட குரல் ஒழுது. 2018, 22, 25 சொல்லிட்டு கன்சிக்யூட்டிவா போட்டி போட்ட 3 டைமே வெற்றி வின் பண்ணதோட இல்லாம இவரோட முயற்சினால தான் இங்க கிரேட்டர் டொரண்டோ ஏரியால கடந்த 200 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மெடிக்கல் காலேஜ் இன்னைக்கு நம்ம தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஸ்கார்ப்ரோ பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கு. அன்னைக்கு அத்தனை பேரோட தன் தாய்நாட்டை விட்டு சொந்தங்களை இழந்து வார நிறுத்த சொல்லி போராடியும் எதுவுமே பண்ண முடியாம ஹெல்ப்லெஸ்ஸா நின்றுட்டு இருந்த தமிழர்கள் இன்னைக்கு இவரோட முயற்சியால கனடா சட்டமன்றத்தில் தமிழ் ஜீனோசைட் எஜுகேஷன் வீக்னு சொல்லிட்டு ஒரு பில்லை பாஸ் பண்ணி ஒவ்வொரு வருஷமும் மே மாசத்துல இருந்து ஆன்டாரியோ மாநிலத்தில் இருக்க ஸ்கூல், காலேஜஸ் சொல்லிட்டு தமிழர்களை தாண்டி இங்க இருக்கிற ஒவ்வொரு கனடியன்ஸ்க்கும் நம்ம தமிழர்களுக்கு நடந்த அநீதியை பத்தி எஜுகேட் பண்ண இது ஒரு சான்ஸ் அமைஞ்சிருக்கு. இப்ப புரித வாக்குச்சீட்டு ஏன் தோட்டாவை விட வலிமையானதுன்னு அரசியல்ல நம்ம தலையிடணும், இல்ல கடைசி வரை நம்ம வாழ்க்கையில அரசியல் தான் தலையிடணுன்றதுக்கு விஜய் தனி ஆச்சலம் ஒரு ஆக சிறந்த உதாரணம்.